ஹலோ, எங்க இருக்க? ஆபீஸ்ல இருந்து இப்பதான் கிளம்புறேன். ம். இதுக்கப்புறம் பஸ் பிடிச்சு வீட்டுக்கு போவியோ? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? இல்ல, கேட்டேன். நீ டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. குரல்ல தெரியுதா? இல்ல, உன் நடையிலே தெரியுது. நடையிலையா? நீங்க என்ன வீடியோ காலா பண்ணிருக்கீங்க? வீடியோ கால்லாம் பண்ணல, நேர்லயே பார்த்துட்டு இருக்கேன். நேர்லையா? அப்படியே கொஞ்சம் முன்னாடி வா, தெரியும். ம். ஹாய் பொண்டாட்டி. இங்க என்ன பண்றீங்க? உன்னை பைக்ல கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நிஜமாவா? ஆமா. ஏய், இந்த பக்கம் நான் ஒரு டெலிவரிக்கு வந்தேன். சரி, அப்படியே உன்னை கூட்டிட்டு போலான்னு. ஆர்டர் பண்ணவர் நல்லா இருக்கட்டும். சரி, நீ ஓகேவா இருக்கியா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, உனக்கு 2 தடவை ஃபோன் பண்ணேன். ஒரு தடவை நீ ஃபோன் எடுக்கல, இன்னொரு தடவை டக்குன்னு வச்சுட்ட. பாரு, இப்போ கூட டயர்டா இருக்க. ஏதாவது பிரச்சனையா? இல்ல. ஆபீஸ்ல யாராவது பிரச்சனை பண்ணாங்களா? வேலை ஏதாவது நிறைய கொடுத்துட்டாங்களோ? நான் வேணா போய் சண்டை போடவா? காலையில பஸ் ஸ்டாப்ல அம்மா அப்பாவை பார்த்தேன். ஓ, பேசலான்னு பக்கத்துல போனேன். ரொம்ப கோவமா பேசிட்டாங்க அவங்க. அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சது தானே. கோவமா இருப்பாங்கன்னு தெரியும். ஆனா அவங்க என்ன வெறுத்துட்டாங்க. நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். ஏய், எனக்கு யாருமே இல்லங்கிற மாதிரி ஒரு நினைப்பு தோணிடுச்சு. ஏய், அதுனா யாரும் இல்லாம ஏன் நான் இல்லையா? நம்ம குடும்பம் இல்லையா? அப்புறம் ஏன் இத பார், அப்பெல்லாம் தோணக்கூடாது, சரியா? என்ன? ஒன்னும் இல்ல. சரி, மதியம் சாப்பிட்டியா? ம். பொய் சொல்லாத. சாப்பாடே இறங்கலப்பா. சரி, நீ வா. எங்க? இங்க ஏதாவது சாப்பிடலாம், வா. இப்பவே வா. டீ ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிடலாம், வா. இல்ல வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். பரவாயில்ல, வா. ஏதாவது சாப்பிட்டு போலாம், வா.